ஈரோட்டில் பிறந்து 3 நாட்களேயான பச்சிளம் சிசுவிற்கு சிக்கலான அறுவை சிகிச்சை மேற்கொண்டு உயிரை காப்பாற்றிய அரசு மருத்துவமனை மருத்துவர்களுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகிறது. ஈரோடு மாவட்டம் அக்ரஹாரம் பகுதியில் வசிப்பவர்கள் பிரபாகரன், பிரியா தம்பதி. இவர்களுக்கு ஏற்கனவே ஒரு பெண் குழந்தை உள்ள நிலையில் மீண்டும் கர்ப்பம் தரித்த பிரியாவுக்கு 8வது மாதத்திலேயே பிரசவ வலி ஏற்பட்டு ஈரோட்டில் உள்ள தந்தை பெரியார் மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். அங்கு அறுவை சிகிச்சை மூலம் பிரியாவுக்கு பெண் குழந்தை பிறந்தது. 2.25 கிலோ எடையுடன் பிறந்த குழந்தையை பரிசோதித்த போது நுரையீரல் வளர்ச்சி குறைபாட்டிற்கான அறிகுறி கண்டுபிடிக்கப்பட்டு உடனடியாக சிகிச்சை அளிக்கப்பட்டது. மேலும் குழந்தையின் உணவு குழாய் மற்றும் சுவாச குழாய் ஒட்டிய நிலையில் இருந்ததால் தாய்ப்பால் கொடுக்க முடியாத நிலை ஏற்பட்டது. இதையடுத்து குழந்தை பிறந்த 3வது நாளிலேயே 4 மணி நேரம் போராடி சிக்கலான அறுவை சிகிச்சையை அரசு மருத்துவர்கள் வெற்றிகரமாக செய்து முடித்தனர். உணவு குழாயும் நுரையீரல் குழாயும் இணைஞ்சிருந்தது. ட்ரிக்கியோ ஈசோஃபேகல் ஃபிஸ்டுலா அப்படின்னு நாங்கள் சொல்லுவோம். அந்த மாதிரி பிறப்பிலேயே அந்த குறைபாடு இருந்துச்சுங்க. அதை நாங்கள் 2வது நாளை கண்டுபிடிச்சு 3ஆம் நாள் உடனே நாங்கள் டாக்டர் ரகுராஜா பீடியாட்ரிக் சர்ஜன் மூலமாக மருத்துவமனையில் சிறப்பு அறுவை சிகிச்சை செய்து அந்த குழந்தையை நல்லபடியாக காப்பாற்றிட்டோம். இன்றைக்கி குழந்தை 8வது நாள் அது குழந்தைக்கு வாய் வழியாக கொடுக்கும்போது ஆப்ரேஷன் பண்ண இடத்துல எந்தவித லீக்கும் இல்லை. குழந்தை நல்லா இருக்குது. இன்றைக்கி 18வது நாள் குழந்தை நல்லா ஆரோக்கியமாக இருக்குது. எனக்கு மூச்சு திணறலாம் இருந்துச்சு. அதனால் உடனே ஆப்ரேஷன் பண்ணி எடுக்கணும்னு சொன்னாங்க. எடுத்தாலுமே ஐசியில் வச்சு பார்க்குற மாதிரி தான் இருக்குன்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் மூச்சு திணறலோடு தான் பிறக்கணும்னு சொல்லியிருந்தாங்க. அப்புறம் மறுபடியும் ஐசியில் வச்சு பார்த்ததுக்கப்புறம் 3வது நாள் இந்த மாதிரி உடனே சர்ஜரி பண்ணி ஆகணும் அப்படின்ட்டு சொல்லியிருந்தாங்க. அப்புறமாடி உடனே சர்ஜரி பண்ணிச்சு. அப்புறமாடி 8வது நாள் பால் கொடுக்க சொல்லியிருந்தாங்க. இப்போ நல்லா பால் குடிக்குது. இப்போ எந்த பிரச்சனையும் இல்லாமல் நல்லாயிருக்கு. டாக்டருக்கும் இங்கே இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அறுவை சிகிச்சை மூலம் குழந்தையின் உணவு குழாய் சீராக இருப்பது உறுதி செய்யப்பட்டு தாய்ப்பாலும் வழங்கப்படுகிறது. உடல் நலம் சீராக இருப்பதால் ஓரிரு நாளில் குழந்தையை வீட்டிற்கு அனுப்பி வைக்கவும் மருத்துவர்கள் முடிவு செய்துள்ளனர். தனியார் மருத்துவமனையில் இதே சிகிச்சையை மேற்கொண்டிருந்தால் 8 லட்சம் ரூபாய் வரை செலவாகியிருக்கும் என்று மருத்துவர்கள் தெரிவித்துள்ளனர். தனியார் மருத்துவமனைக்கு நிகராக அதிநவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்தி பச்சிளங்குழந்தையின் உயிரை காப்பாற்றிய அரசு மருத்துவர்களுக்கு பாராட்டுகள் குவிந்து வருகின்றன. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.